சின்னத்திரை நடிகையான நிரஞ்சனா இவங்கள உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக நம்ம மல்லி சீரியல் ரசிகர்களுக்கு நிச்சயமாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மல்லி தொடரில் ரொம்பவே சூப்பரான ஒரு முக்கியமான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கதிரீசனோட பொண்ணா நிஷா அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் இவங்க 5 வருஷம் காதலிச்ச தேவ் அவங்களுக்கும் தான் மேரேஜ் ஆக இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக அவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த டைமில் எடுத்துக்கிட்ட இந்த பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன மணமகளே வா சீரியல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆன வித்யா நம்பர் 1 சீரியல்லுமே ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜீ தமிழ்லே சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோலையுமே இவங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதால ரொம்ப பரிச்சயமானவங்க. இவங்களும் நம்ம மல்லி சீரியலில் ரஞ்சிதா கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு வர கிரேஸியுமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதால அவங்களுக்கு ஒரு கமெண்ட்டுமே போட்டியிருக்கிறாங்க. ஷீ மே பி மைண்ட் பட் சீயிங் ஹர் வித் த ரைட் பர்சன் மேக்ஸ் மை ஹார்ட் ஈவன் ஹாப்பியர் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக அவங்களுக்கு வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிருக்கிறாங்க. நீ எப்போதுமே எனக்கு தான் சொந்தம், இருந்தாலுமே ஒரு ரைட் பர்சன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவுமே நிரஞ்சனா ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கி இருக்கிறாங்க. இப்படி என்னால் வைக்காதடி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கமெண்ட்ல பரிமாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிரஞ்சனா தேவ் 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச சூழ்நிலையில் கூடி சீக்கிரம் இவங்க 2 பேருமே திருமணம் பண்ண இருக்கிறாங்க. அதற்கான டேட்டையுமே கூடி சீக்கிரம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மல்லி சீரியலில் தொடர்ந்து இவங்க வந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் நிஷா கேரக்டரில் ஆக்ட் பண்ணிட்டு வர நிரஞ்சனாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.